திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கியமான அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மாதம் 350 கோடி வரை தனது ஊழலை சரிபங்காக கோபாலபுர குடும்பத்திற்கு கொடுத்து வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு 395 நாட்களுக்கு மேலாக புழல் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 25 வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலும் சரி உயர்நீதிமன்றத்திலும் சரி ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிபதிகள் கூறிவிட்டனர். களத்தில் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை இறங்குவதாக தற்பொழுது தகவலும் வெளியாகி வருகிறது. தனது நண்பராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனுவை நேரடியான முறையில் தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடியவரிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருவதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 40 தொகுதிகளில் 27 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய வேண்டும். இல்லை என்றால் மாபெரும் தோல்வியடைந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகால ஆட்சி அமைக்காததை போல் அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக எண்ணி உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்களின் அனைத்து வழக்குகளிலிருந்தும் அவரை விடுவிக்க வேண்டி தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மூலமாக சென்னை தலைமை நீதிபதி அவர்களின் ஆலோசகர்களிடம் தற்பொழுது தகவல்களை பெற்று வருகிறார். இந்த வார இறுதியில் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வர வேண்டும். இல்லை என்றால் உண்மையை கூறிவிட்டால் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் முற்றுப்புள்ளியாகிவிடும் என்று கூறி தற்பொழுது ஜாமீனில் மும்முரமாக இறங்கியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் பற்றியான எந்த ஒரு தகவல்களும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடிவாரண்ட் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்களை தற்பொழுது தினம்தோறும் விசாரணையின் அடிப்படை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேள்விகளையும் கேட்டு வருகிறார்கள். இதில் உண்மையிலே கூறிவிட்டால் கூண்டோடு கோபாலபுர கொள்ளையர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.